உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியை முதல்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய சந்தர்ப்பத்திலே என்னுடைய மனவளக்கலை பயிற்சியை பற்றி இதனுடைய அவசியத்தை பற்றியும் நீங்களும் நல்ல விதமாக உணர்ந்து கொண்டு பிறருக்கும் உணர்த்துகின்ற வகையில் உங்களுடைய தகவலை பெருக்கிக் கொள்கிற வகையில் இன்று சில கருத்துக்களை சொல்ல இருக்கிறேன். மனவளக்கலை என்பது ஒரு வாழ்க்கை கல்வி, இட்ஸ் எ சயின்ஸ் ஆஃப் லிவிங். ஆனால் பொதுவாக மனவளக்கலைன்னா யாரோ போர்டு பார்க்குறாங்க, மனவளக்கலை மன்றம் ஏதோ பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. பொதுவாக என்ன நினைக்கிறாங்க, ஏதோ இந்த மூளை கோளாறு, இந்த புத்தி சுவாதீனம் இல்லாதவங்களுக்கு இது வைத்தியம் பண்ணுற இடம் போல் இருக்குது, இப்படி சிலர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே எங்கிட்ட எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்க, நாங்கள்லாம் அப்படித்தாங்க நினச்சிக்கிட்டு இருந்தோம். அவங்க எப்படி நினச்சிக்கிட்டு இருந்தாங்களாம், இந்த மென்டல் ப்ராப்ளம் இருக்குது இல்லையா, சைக்காட்ரிக் ப்ராப்ளம், இன்னும் சிலருக்கு மூளை வளர்ச்சி இருக்காது. இந்த மூளை வளர்ச்சி இல்லாதவங்க அல்லது இது போல மனநோயாளிகள், இவங்களுக்கான ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இடம் போல இருக்கு என்று சிலர் நினைச்சிருந்திருக்காங்க. இன்னும் சிலர் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, இது இந்த மனதை வளப்படுத்தி இந்த வில் பவர், மனோசக்தி, இந்த மாதிரிலாம் பண்ணி இந்த ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம், இந்த மாதிரி அற்புதங்களை செய்கிறது, இதெல்லாம் கற்றுக்கிட்டா ஏதோ இரும்பை வில்லா வளைச்சிடலாம், இது ஏதோ வரவழைக்கிறது பண்ணுறது, இந்த மாதிரி சில அற்புதங்களை செய்கிறதுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க போல இருக்குது. இன்னும் சிலர் பார்க்குறாங்க, மனவளக்கலை மன்றம், அந்த ஆள் வேறு தாடியெல்லாம் வச்சுருக்காரு, இந்த சாமியார்களே இப்படித்தான், இது ஒரு கோஷ்டி அலையுது, இப்படி சிலர். இது 10ஓட 11 எத்தனையோ சாமியார், அதில் இது ஒரு சாமியார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு விட்டுறாங்க. ஏன்னா பொதுவாக இப்படி தான் நினைக்கிறாங்க. நீங்கள் ஏதோ ஒரு ஆன்மீகத்துறை தலைவர்னு சொன்ன உடனேயே அவங்க இப்படி தான் இருப்பாங்க, அப்படி தான் இருப்பாங்க, எல்லாரும் இப்படி தான் இருக்கிறாங்க, யார் யோகியமாக இருக்கிறாங்க, இது போல ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு போயிடலாம். ஆனால் உண்மையில் முதல்ல இதை நல்லா தெரிந்து கொள்ளணும், இது என்ன என்பதை. இது உண்மையிலேயே இந்த மனித இனம் அமைதியாக வாழ்கிறதுக்கு ஒரு வாழும் முறையை வகுத்து கொடுத்து அதற்கு வேண்டிய பயிற்சியும் அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் நம்முடைய மனவளக்கலை. இது உண்மையில் அவசியம் இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி முதல்ல உணர்ந்து கொள்றதுன்னா, மனிதன் வாழுகிற காலத்தில் துன்பம் இல்லாமல் வாழத்தானே விரும்புகிறான். எல்லாரும் துன்பம் இல்லாமல் வாழத்தான் விரும்புகிறான். காரணம் என்னன்னா, இன்பத்தை தீர்ப்பதற்காகவே மனிதனாக வந்தோம். மகரிஷி இந்த பிறவியின் நோக்கத்தை பற்றி சொல்கிற போது ரொம்ப தெளிவாக, வாழ்வின் நோக்கத்தை பற்றி சொல்கிற போது ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் யாரும் இவ்வளவு சுருக்கமாக சொல்லலை. இயற்கை இன்பத்தை தூய்க்க, ஒரே வார்த்தை முடிச்சிட்டாங்க. வாழ்வின் நோக்கமே அதுதாங்க. ஒருத்தர் நினைக்கிறாங்க, நான் ஏன் பிறந்தேன், இங்கே ஏன் பிறந்தேன், அமெரிக்காவில் பிறந்திருக்கப்படாதா, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, நான் பிறந்த காரணத்தை நானே அறியும்னு நீ வேற வந்துட்டியே, இப்படியெல்லாம் பாடியிருக்காங்களே. ஏண்டா சாமி என்ன படைச்ச, என்ன படைக்கையிலே என்ன நினைச்ச, இப்படியெல்லாம் நிறைய பேர் ரொம்ப வருத்தப்படுறாங்க. பூமியில் பிறந்தாலே துன்பம், நிறைய பேர் அப்படித்தான் சொல்லி. இந்த சினிமா, இந்த புராண கதைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீ பூலோகத்தில் போய் மனுஷனாக பிறந்து உன் பாவத்துக்கெல்லாம் நீ தண்டனையை அனுபவித்து மீண்டும் என்னை வந்து சேர்வாயாக, இப்படியெல்லாம் புராணங்களில் சொல்லிட்டதுனால சிலர் என்ன நினைக்கிறாங்க, இந்த பூமியில் பிறந்தாலே துன்பம் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. சிலர் பிறந்தது கூட துன்பம்னு நினைக்கிறது இல்லை. என்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டோமோ அன்னைக்கே துன்பம் ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு உயிரை தன்னுடன் சேர்த்தால் என்றும் துன்பமடா, கால் கட்டு போட்டாச்சு, இனிமே அவன் தீர்ந்தான், மாட்டிக்கிட்டான். அதுக்கு ஏன் அப்போ அவ்வளவு விமர்சையா பல ஆயிரங்களை செலவு பண்ணி கல்யாணம், எனக்கு கல்யாணம்னு ரொம்ப கல்யாண பூரிப்பில் சந்தோஷமாக ஏன் கல்யாணம் நடத்துவானே, எனக்கு கல்யாணம் துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கா? அது அப்படி இல்லை. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா சொன்ன இந்த அத்தனை இன்பத்தையும் பூமியில தான் வச்சிருக்கிறான் இறைவன். இந்த பிரபஞ்சத்துல
5 பௌதிக பிரிவுகள் தாங்க இருக்குது. ஹோல் யூனிவர்ஸ். விஞ்ஞானிகள் எங்கெங்கோ ஏதோ போய் தேடுறாங்களே, சந்திரனில் போய் தேடி பார்த்தாங்க, இப்போ செவ்வாயில் போய் தேடுறாங்க. இன்னும் பிரபஞ்சம் முழுதும் எங்கே என்ன தேடினாலும் சரி, அவங்க இந்த 5 தத்துவத்துக்கு மேலே ஒன்றையும் இதுவரை கண்டுகொள்ளலை, இனி கண்டுகொள்ளவும் முடியாது. அதை விஞ்ஞானிகள் 3 பிரிச்சாங்க: திடப்பொருள், திரவப்பொருள், வாயுப்பொருள். அது தத்துவ ஞானம் திடப்பொருள், திரவப்பொருள், வெப்பம், காற்று, ஆகாசம் அல்லது வேணும். இந்த 5க்கு மேல ஒண்ணுமே கிடையாதுங்க. அந்த 5ம் ஒரே இடத்துல இருக்கிறது இந்த பூமியில தான், இந்த சூரிய மண்டலத்துல. வேற சூரிய மண்டலத்துல எங்கேயா இருக்கலாம். எங்க இந்த பிரபஞ்சம் முழுவதும் என்ன இருந்தாலும் இந்த 5 தான் இருக்கும். இந்த பிரபஞ்சத்துல வேற சூரிய குடும்பத்துல எங்க மனிதன் இருந்தாலும் அவனுக்கு தோல், மூக்கு, நாக்கு, கண், மெய், வாய், கண், மூக்கு, செவி. தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது, இவ்வளவுதான் இருக்கும். ஏன்னா கண்ணு பெருசா இருக்கலாம், சிறுசா இருக்கலாம், காது பெருசா இருக்கலாம், பல்லு பெருசா இருக்கலாம், கை கால் நீளமா இருக்கலாம், குட்டையா இருக்கலாம், அவ்வளவுதான். ஏன்னா இந்த 5 தான் இருக்குது யூனிவர்ஸ்ல. அதை உணர்றதுக்கு தான் 5 கருவி. இப்ப நம்ம பூமியிலேயே, இந்த பூமியிலேயே இந்த உலகம் முழுதும் எல்லாரும் இங்கே நம்மள மாதிரியா இருக்கிறாங்க. ஒரு சிவப்பா இருக்கிறான், ஒருத்தன் கருப்பா இருக்கான், ஒருத்தன் குள்ளமா இருக்கிறான், ஒருத்தன் கண்ணு சிறுசா இருக்கு, ஒன்று கண்ணு பெருசா இருக்குது, ஒருத்தனுக்கு காது பெருசா இருக்கு. நமக்கு கூட முன்னாடி காது ரொம்ப பெருசா இருந்துதான். இப்போ ஒரு பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால நமக்கெல்லாம் காது ரொம்ப பெருசா இருந்திருக்குது. இப்போ வர 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 காது சுருங்கிக்கிட்டே வருது. ஒரு விஞ்ஞானி ஒரு இடத்துல சொல்றாரு, இன்னும் பல லட்சம் வருஷம் கழிச்சு இந்த மனுஷனுக்கு காது இந்த மடல் இருக்காதான், ஓட்டை தான் இருக்குமா. அவர் ஒரு சிந்தனை. ஏன் சொல்றாருன்னா, நிறைய பேர் இதை யூஸ் பண்றது குறைஞ்சிக்கிட்டே வருது. இயர்போன் காதுல மாட்டிக்கிறான் பாத்தீங்களா, காதுல மாட்டிக்கிட்டே கேட்டான்னு வச்சுங்க, காதுல மாட்டிக்கிட்டு கேட்கறாங்களே இப்போ ரேடியோ கேசட்லாம் போட்டுக்கிட்டு, இப்படி கேட்டுக்கிட்டே போனான்னு வச்சுக்கோங்க. இப்போ பேசுறதெல்லாம் குறைஞ்சி போச்சு. ஃபோன்ல பேசுறான், ஒருத்தனுக்கு ஒருத்தர் நேருக்கு நேரம் பேசுறது குறைஞ்சி போச்சு. இதெல்லாம் இந்த ஓசையை கேட்குற வேலையெல்லாம் குறைஞ்சி போச்சுன்னா அவர் ஒரு கற்பனை. அந்த விஞ்ஞானிக்கு அவருக்கு ஒரு ஆசை, இப்படி ஓட்டை மட்டும் இருந்தா எப்படி இருக்கும் காதுல. உண்மை அது என்ன அர்த்தம்னா, வர 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 இதுதான் திஸ் இஸ் கால்டு மியூட்டேஷன். உண்மையில காது குறைதான் வந்திருக்குது. உண்மையிலெல்லாம் பெருசா இருந்திருக்குது காது. விலங்கிலிருந்து வந்த போது அது காது அதிகமா யூஸ் பண்ண வேண்டி வந்தது. இப்போ வர 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 குறையுது. அதாவது இல்லாம போயிடாது. ஏன்னா காது ஓசை கேட்கணுமா இல்லையா, இருக்கும். அதே போல இந்த பூமியில எங்க ஜீவன் இருந்தாலும் அது இந்த 5 கருவிகள் தான் இருக்கும், இல்லைங்களா? இதே போல ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறதே 5 தான். உள்ளது மலர்ந்தது உலகங்களாய். அதைத்தான் நான் காலையில சொன்னேன். இறைநிலையாகிய சிவம் உள்ள இருந்ததெல்லாம் வெளியில மலர்த்திருச்சு. உள்ளது மலர்ந்தது 5 பௌதிக பிரிவுகளாக. அதைத்தான் சைவ சமயத்தில் அதை நல்லா தெளிவா விளக்கியிருக்கிறாங்க. 5 தல நாகம் சிவத்திலிருந்து எழுச்சி பெற்று வந்தது 5ஆக 5 பஞ்சபூதங்களாக மலர்ந்தது. அதான் பஞ்சாட்சரம். சிவனுக்கு உரியது 5 பஞ்சாட்சரம் சொல்லி 5 தாங்க மொத்தம், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. அந்த 5னுடைய விளைவு அழுத்தம், ஒளி, சுவை, மனம். இத உணர்ந்து கொள்வதில் ஒரு இன்பம் இருக்குது சார். யாராவது இன்பம் இல்லைன்னு சொல்லணும். அழுத்தத்தை உணர்றது இந்த தோல் மூலமா. இப்போ ஒரு துணி போட்டிருக்கேன், நல்லா ஸ்மூத்தா இருக்குது, நல்லா சுகமா. இந்த துணி இந்த சேர்ல கை வைக்கிறேன், நல்ல பளபளப்பா இருக்குது, சுகமா. இந்த காற்று வீசுது, நல்லா. இந்த தோல் மூலமா எத்தனை அழுத்தத்தை உணர்றீங்க, கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. இந்த தோலை செஞ்சது யாரு? இது அற்புதமான ஒரு தோல். எத்தனை வகையான அழுத்தத்தை உணருது. எத்தனை பொருட்களை தொடறோம், ஆண் பெண் உறவுல தொட்டு உணர்றோம். அந்த தோலுக்கு இந்த தொட்டு உணர்ற சக்தி இல்லைன்னா தோல் நோயா இருந்ததுன்னு வச்சுங்க, ஒரே மரிப்பு. தொட்டு வடி. இவ்வளவு அற்புதமான ஒரு தோலை கட்டி இதை தொட்டு உணர்றதுக்கு எத்தனை வகையான ஸ்பரிச உணர்வு விளைவை கொடுக்கக்கூடிய இயக்கங்கள். சரி.
சுவை எடுத்துங்க சார். நாக்கு நாக்கு இருக்குது, எல்லாருக்கும் நாக்கு தான் இருக்கும். இல்லை டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் இருக்குதாமா, எந்தெந்த பகுதியில் எந்தெந்த சுவையை உணரக்கூடிய சக்தின்னு. இதை உணர்றதுக்கு இங்கே எத்தனை சுவையை வச்சிருக்கிறான் இறைவன் இயற்கையில்? 6 சுவைன்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையில் இந்த 6 மனிதன் என்ன பண்ணா, 6 சுவையிலும் ஒன்றுக்கு வித்தியாசம் இருக்குதே. மாம்பழமும் இனிப்பு, கொய்யாப்பழமும் இனிப்பு, ஆப்பிளும் இனிப்பு, ஆரஞ்சு இனிப்பு, எல்லாம் ஒரே இனிப்பா? சொல்லுங்களேன்ப்பா. இனிப்பு தானே, ஒரு சுவை தானே, ஆனால் ஒவ்வொன்றும் வித்தியாசம் இருக்குதே. இப்படி வச்சிங்கன்னா இனிப்பில் எத்தனை இனிப்பு இயற்கையில் இருக்கிறது, புளிப்பில் எத்தனை புளிப்பு. மாம்பழமும் மாங்காயும் புளிக்குது, புளியும் புளிக்குது. அந்த 2 புளிப்பு ஒண்ணா? இதோட காரம் இல்லையா? இது போல ஒவ்வொன்றும் எடுத்தீங்கன்னா இயற்கையிலேயே இந்த 6 சுவையில ஒவ்வொன்றிலையும் எத்தனையோ சுவைகள் இது இயற்கையில் இருக்குதா? மனிதன் வேற இப்ப கேட்டரிங் டெக்னாலஜின்னு ஒண்ணு படிச்சிருக்கிறானே. வீட்டில் சாம்பார் வைக்கிறாங்க, ஒரு நாளைக்கு ஒரு சுவை மாற்றி 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 கொஞ்சம் மனம் சந்தோஷமா வச்சா அது ஒரு சுவையா இருக்குது, எரிச்சல்ல வச்சா அதுல வேற மாறி போகுது. அது இன்னைக்கு என்ன இப்படி வச்சிருக்குது சாம்பார்னு கேட்டா, நல்லா தானே வச்சேன், எப்போதும் வைக்கிற மாதிரி தானே வச்சேன், அப்புறம் ஏன் இன்னைக்கு இப்படி இருக்குது? மனநிலை சரியில்லை. ஒரு நாளைக்கு வெறுப்போட சாம்பார் ஊத்துனா டேஸ்ட் மாறி போகுது. இத்தனை சுவை இப்படி நம்முடைய கேட்டரிங் டெக்னாலஜியில மனிதனுடைய அறிவால எத்தனை கோடி சுவையை மாற்றி 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 மனிதன் தூக்கிறான். சொல்லுங்க, இத்தனை சுவை இங்கதான் இருக்குது, இந்த பூமியில தானே இருக்குது. அதை அனுபவிக்கிறதுக்கு அருமையான நாக்கு, அற்புதமான நாக்கு இருக்குதா இல்லையா? மூக்கு, மனம் எடுத்து எத்தனை மனம் இருக்குது. இதே போல நீங்க கணக்கு சொல்ல முடியாது எத்தனை வகையான மனம் இருக்குது. அத மூக்கு தானே, மூக்கு யாரு செஞ்சது? இதே மாதிரி கண்ணை எடுத்துக்கங்க, எத்தனை கலர் ஒளிய உணர்ந்து கொள்ளுது. 7 கலர்னு சொல்றோம், 7 கலரா இருக்குது. எத்தனையோ கலர் இயற்கையில, அதுல செயற்கையில வேற. ஜவுளி கடையில போய் பார்த்தா, நம்ம வீட்டுல பார்த்தாலே ஒரே புடவை தான். ஏமா இந்த மாதிரி கலர் உனக்கு இருக்குது இல்லையான்னு கேட்டா, அது இருக்குதுங்க, கொஞ்சம் வித்தியாசம். அது இந்த புடவை வேணும்னு கேட்கறாங்களா இல்லையா? எத்தனை எத்தனை மாத்தி 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 போட்டு இத்தனை வர்ணங்களும் அது ஒளியினுடைய அலை மோதுதல வந்தது தானே. இது எல்லாம் ரசிக்கிறதுக்கு, இவ்வளவு காட்சிகள் எல்லாம் ரசிக்கிறது அற்புதமான கண்ணு. எண்ணி பாருங்க, இந்த காது இருக்கு இல்லையா, எத்தனை ஓசை, சப்த ஸ்வரங்கள். இளையராஜா கிட்ட கேட்டா அவர் எத்தனையோ சுரம் போடுறாரு. எத்தனையோ புத்தகர்கள்லாம் இருக்கிறாங்களா இல்லையா? எண்ணி பாருங்க, எவ்வளவு ஓசை, அவ்வளவு இனிமை இருக்குதா. அதையெல்லாம் ரசிக்கிறதுக்கு இப்போ இத்தனை கோடி இன்பத்தை செய்தது யார்? அதை ரசிப்பதற்கு இத்தனை கருவிகளை செஞ்சது யார்? நாம யாராவது நினைச்சிட்டு வந்தோமா? நான் இந்த பூமியில போய் இந்த ஊர்ல இப்படி பிறந்து இப்படி எல்லாம் கட்டிக்கிட்டு இதெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு யாராவது வந்தீங்களா? வந்திருந்தா நம்ம இஷ்டத்துக்கு கட்டியிருப்போமே இல்லையா? இந்த உடல் நாமளா கட்டிக்கிட்டோம். ஏன்னா அவன் இஷ்டம் போல எப்படி எப்படி இல்லாமோ கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு கட்டியிருப்பானே. என்னை பார்த்து ஏன் கருப்பேன்னு சொல்ல போறாங்க, நான் சிவப்பாவே என்ன கட்டியிருப்பேனே. எண்ணி பாருங்க அன்பர்களே, இதுல ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம்? ஒன்றும் இல்லை. உண்மையில எதை விரும்புறீங்க? யூ வாண்ட் டு என்ஜாய். யாராவது காலையில எழுந்த உடனே நான் இன்னைக்கு கொஞ்சம் துன்பத்தை அனுபவிக்கணும் கடவுளே, எப்படியாவது சாயங்காலம் வீட்டுக்கு போறதுக்குள்ளால ஒரு கையாவது ஒடியணும், இன்னைக்கு எப்படியாவது கொஞ்சம் பிக் பாக்கெட்டு கொடுத்துடணும். யாராவது துன்பம் வேணும்னு விருப்பமா? ஒரு குழந்தை பிறந்த உடனேயே உடனே ஜோசியர்கிட்ட போய் இவனுக்கு எவ்வளவு துன்பம் வரும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி ஜாதகத்தை அந்த பிறந்த உடனே கேலண்டரை தூக்கி பார்க்கறான், பரணி, அப்பா பரணி ஆழ்வான், இது சந்தோஷம். அவிட்டம்னு ஒன்று இருக்குதுங்க,
தவிட்டு பானை எல்லாம் பொண்ணாகுமா? சந்தோஷம், நல்லா சிறப்பா வாழ்வான். கேட்டையில பிறந்தா போதும், கோட்டையில வாழ்வான் குழந்தை. நான் கோட்டை 2 இடத்துல இருக்குது, ஜெயில கூட கோட்டை இருக்குது. ஜெயில சூப்பரண்டா இருப்பானா கைதியா இருப்பானான்னு தெரியல. நினைச்சுக்கிறான் கோட்டையில கேட்டையில பிறந்தா போதும், என் புள்ள கோட்டையில வாழ்வான் தெரியும். இப்படிதான் நினைக்கிறான் நம்ம எல்லாரும். மனிதன் எப்பொழுதுமே இன்பத்தை தான் தூக்க விரும்புகிறான், இது இயல்பு. இப்ப நான் சொல்றேன், இவ்வளவு வச்சான் இல்லையா அந்த இறைவன், இயற்கையோ இறைவனோ நம்ம யாரும் செய்யல. தெய்வம், காலையில் சொன்ன தெய்வத்துக்கு டெபினிஷன் ரொம்ப சுருக்கமான டெபினிஷன், மனிதனால் செய்ய முடியாததை செய்வது தெய்வம். இந்த உடலை மனுஷன் கட்டினானா, இந்த கருவிகளை நமக்கு செய்ய தெரியுமா? மகிழ்ச்சி கேட்பாங்களே, யாருக்காவது மூக்கு செய்ய தெரியுமா? கண்ணு செய்ய தெரியுமா? சாப்பிடுறீங்களா அரிசி சோறு? நெல்லை அரிசி ஆக்கி, ஒரு நெல்லை வச்சு 1 கோடி நெல் ஆக்கி அதை அரிசி ஆக்கி பல்வேறு சுவை கூட்டி சமைச்சு சாப்பிட்றீங்களே, யாருக்காவது ஒரு நெல் செய்ய தெரியுமா? ஒரே ஒரு நெல் செய்வீங்க, எக்ஸிபிஷன்ல வைக்கிற மாதிரி செய்வீங்க. அந்த நெல் முளைக்குமா? முளைக்கிற மாதிரி ஒரு நெல் யாராச்சும் செய்ய முடியும்? மனிதனால் செய்ய முடியாததை ஒரு சக்தி செய்திருக்கிறது, அதுதான் தெய்வம். நல்லா தெளிவாச்சு. சரி, இந்த தெய்வம் செஞ்சது, ஆண்டவன் இதை நம்மளை எல்லாத்தையும் இந்த இயற்கையை உருவாக்கி பண்ணி நம்மளையும் செஞ்சு வச்சான். அவனேதான் தன்னுள்ளே அடங்கி இருந்த எழிலையெல்லாம் ரசிப்பதற்காக மனிதனாக வந்தான். இதான் மகரிஷியோட தத்துவம். இது எல்லா வேதங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. தெய்வம் மானுஷ ரூபேன. பைபிள்ல கூட தேவன் மனிதனை தன் சாயலிலே படைத்தான். மனிதனாக வந்தது யாருன்னா இறைவனே தான் மனிதனாக வந்திருக்கிறான். இதைத்தான் நான் காலையில கூட சொன்னேன். சைவ சமயத்துல இறைவன் என்ற, அங்க சைவ சமயத்துல சிவன் சொன்னாங்க இல்லையா, அதை சிவபெருமான் பண்ணிட்டாங்க. அந்த சிவபெருமான் தான் மனிதனா வந்திருக்கிறான் அப்படின்றத காமிக்கிறதுக்கு தான் அந்த பிட்டுக்கு மண் சுமந்த கதையில பெரம்படிப்பட்டான். பாண்டிய மன்னன் பெரம்பால் அடிச்சான் பரமசிவன் முதுகுல. அந்த அடி யார் மேலெல்லாம் விழுந்தது? எல்லா ஜீவராசிகள் முதுகிலும் விழுந்தது, மனிதர்கள் முதுகிலும் விழுந்தது. பெரம்பால் அடித்த பாண்டியன் முதுகிலும் விழுந்தது என்றால் இறைவனே மனிதனாக வந்திருக்கிறான். எதுக்கு? தன்னுள்ளே இருந்ததெல்லாம் வெளியில கொண்டுட்டான்ல. அண்டங்களா, உலகங்களா, தாவரங்களா, இத்தனை கோழி சுவையாக, மனமாக, ஒளியாக கொண்டு வந்துட்டான் இல்லையா? இதை ரசிக்கணுமே, அதுக்கு தான் உயிரினமா வர்றான். அதே இறைவன் தான் வர்றான். அதுல தாவரத்திலிருந்து புழு, புழுவிலிருந்து வண்டினோ, வண்டிலிருந்து ஊர்வன, ஊர்வனிலிருந்து விலங்கு. இதுல பாத்தீங்கன்னா தாவரத்துல தோல் மட்டும்தான் இருக்கு தொட்டு உணர்வதற்கு. புழுவுல தோலும் நாக்கும் வந்துடுச்சு. வண்டினத்துல தோல், நாக்கு, மூக்கு வந்துடுச்சு. ஊர்வன தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு வந்துடுச்சு. விலங்கினா தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது வந்தாச்சு. அப்புறம் எதுக்கு மனுஷனா வரணும்? அங்க 5 விளைவையும் அனுபவிக்கிறதுக்கு அங்க வந்தாச்சு இல்ல? ஏன் மனிதனா வந்தான்? அந்த விலங்கின வரையில உள்ளதை உள்ளபடி அனுபவிச்சான். மனிதனாக வந்து உருமாற்றி, தரமாற்றி, அழகுபடுத்தி அனுபவிக்கக்கூடிய அறிவோடையும் வந்தான். இதான் மனிதனுடைய புலன்கள், இவனுடைய அறிவு. இப்படிதான் மகரிஷி சொல்றாங்க. புத்தகத்தில் படிப்பீங்க. விலங்கினங்கள் இயற்கையை நேரடியாக தூய்க்கின்றன, மனிதன் ஒருவனே உருமாற்றி, தரமாற்றி, அழகுபடுத்தி தூய்க்கிறான். இதுக்குரிய திறன் வருது. இதுதான் மனிதனுடைய 5 புலன்களுக்கு. அப்போ இதுதான் தொடு அறிவு, சுவை அறிவு, மன அறிவு, ஒளி அறிவு, ஒலி அறிவு. இதைத்தான் ஐ அறிவு என்று சொல்லும். அப்போ உள்ளதை உலகங்களாக மலர்த்தி ஜீவன்களாக வந்து, அதான் உள்ளது மலர்ந்தது உலகங்களாய் உயிரினங்களாய். பிரபஞ்சம் பேரியக்க மண்டலம் என்ற நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர் மனிதன். கடைசியில வந்தது மனிதன்.
மனிதனில் வந்து முடிஞ்சு போச்சு. ஏன்னா இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு மனிதன் இந்த புலன் இன்பங்களை பொருட்களோடு தொடர்பு கொண்டு அனுபவிக்கிறதுக்கு. ஆனா இங்க இன்னொரு நீங்க சிந்திக்கணும். இந்த 5 புலன்கள் மூலமா அனுபவிக்கிறோமே, இது அனுபவிக்க இன்பமா இருக்குதா? இல்லையே. சலிப்பு வந்து விடுகிறது, துன்பம் வந்து விடுகிறது. ஏன் இவ்வளவு அனுபவிக்க வந்தான்னு நல்லா தெரியுது, அப்புறம் ஏன் இந்த இறைவன் இதை ஒரு சலிப்பை வச்சான், துன்பத்தை வச்சான்? இப்ப இங்கதான் நீங்க சிந்திக்கணும். இதுல இது ஏன் வச்சான்னா, இந்த மனிதனாக வந்தது இந்த 5 புலன்கள் மூலமாக பொருட்களோடு தொடர்பு கொண்டு இன்பத்தை துய்ப்பதற்காக மட்டும் அல்ல. அதனாலதான் இயல்பாகவே அங்க ஒரு லிமிட். இந்த லிமிட்டை தாண்டுற போது துன்பம். இதனாலதான் இந்த 5 புலன் இன்பத்துக்கு பேர் என்ன தெரியுமா? சிறிது நேர இன்பம். அது சிற்றின்பம். சிற்றின்பம் அப்படின்னா ஏதோ ஆண் பெண் உறவுல தூக்கிற இன்பத்தை பொதுவா சொல்றோம் இல்லையா? அது ஏன்னா அது 5 புலன்களுக்கும் அந்த இன்பம் கிடைக்கிறதுனால. ஆனா 5 புலன்கள் மூலமாக நீங்க அனுபவிக்கிற இன்பம் எதுவாக இருந்தாலும் அது சிற்றின்பம் தான், அது சிறிது நேர இன்பம் தான். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல அனுபவிச்சா அது சலிப்பாக மாறும், துன்பமாகும். நினைச்சு பாருங்க, எந்த இன்பமாவது நீங்க தொடர்ந்து அனுபவிச்சுட்டே இருக்க முடியுதா? ஆனா நான் முதல்ல இதுவரையில சொன்ன கருத்துப்படி பார்த்தா இன்பத்தை அனுபவிக்கத்தான் வந்திருக்கிறோம். அப்ப அனுபவிச்சுட்டே இருக்க வேண்டியதானே? அப்படி வைக்கல. காரணம், இந்த பிரபஞ்சத்துல இந்த 5 மட்டும் இல்லை, இந்த 5க்கு மூலமான ஒரு தத்துவம் இருக்கு. எது இதையெல்லாம் 5 பஞ்சபூதங்களாக ஆக்கி வந்ததோ அது ஒண்ணு இருக்குது இல்லையா? ஆக்கியோன், மூலப்பொருள். இந்த 5க்கும் மூலமானது ஐயப்பன். ஐயப்பன்னா உடனே சபரிமலை ஐயப்பன் நினைச்சிடாதீங்க. இந்த 5 பௌதிக பிரிவுகளுக்கும் மூலமான ஒரு பொருள். அதுதான் இந்த மனிதனாக வந்தது. மனிதனிடம் அறிவாகவும் இருக்கிறது. அந்த அறிவு 5 புலன்கள் மூலமாக அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் இவைகளை அனுபவித்து தன்னையும் அறியணும். அந்த இறைநிலையை, அதான் செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை அறிதல். அந்த தன்னையும் அறிந்து கொள்ளுகிற போது அதுல ஒரு இன்பம் இருக்குதுங்க. அதுதான் பேரின்பம். அது மட்டும் இல்ல, அப்படி தன்னை அறிந்து கொள்ளுகிற போதுதான் இந்த 5 புலன் இன்பம் இருக்கு பாருங்க. தன்னை அறிந்து கொள்வதற்கு அறிவை செலுத்தினாதான் இந்த 5 புலன் இன்பங்களில அளவு முறை காக்க முடியும். இல்லைன்னா இந்த அறிவு இந்த 5 புலன்களில அளவு முறை மீறும். அங்க ஒரு இன்பத்தையும் வச்சான். அது என்ன இன்பம்னா பேரின்பம். பேரின்பம்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? பேரின்பம்னா என்ன? அது சிற்றின்பம் அல்லாதது பேரின்பம். புலன்கள் மூலமாக அனுபவிப்பதெல்லாம் சிற்றின்பம். புலன் கடந்து சிந்தனை ஆற்றலால தன் மூல நிலைய அறிவு உணர்ந்து கொண்ட போது இந்த அறிவுக்கு ஏற்படுகிற ஒரு இன்பம் இருக்குதே, அதுதான் பேரின்பம். அந்த இன்பம் எப்படி இருக்கும்? சொல்லவே முடியல. அத திருமூல சொல்றார். அதுதான் அறிவால பார்க்கிறது, அகத்தில் கொண்டு பார்த்தல் சொல்றார். இந்த புலன்கள் மூலமாக முகத்தில் கண் கொண்டு பார்த்தல். அகத்தில் கண் கொண்டு பார்க்கும், முகத்தில் கண் கொண்டு பார்க்கும் மூடர்கள். இந்த முகத்துல கண்ணு கொண்டே மட்டும் பார்த்துட்டு இருக்கவங்கலாம் மூடர்னு சொல்றாரு திருமூலர். நல்ல வேளை நம்ம மகிழ்ச்சி அப்படிலாம் சொல்றது இல்லை, அதனாலதான் இவரை விட்டு வச்சிருக்காங்க. முகத்தில் கண் கொண்டு பார்க்கும் மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு பார்ப்பதே ஆனந்தம். அது எப்படி இருக்குமா? மகளுக்கு தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல் என்றார் சொல்லுமாறு எங்கனே. அது எப்படி சொல்ல முடியும்?
அந்த மகள் திருமணமாகி அவருடைய மணாளனோடு தான் அந்த அந்த இன்பத்தை தூக்க முடியும். சொல்லவே முடியாது. அதைத்தான் கண்டவர் விண்டிலர்னு சொல்லிட்டார். காஷ்மீர் ஆப்பிள் என்ன சுவையா இருக்கும்னு கேட்டா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க? ரொம்ப நல்லா இருக்குங்க. எப்படி நல்லா இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும். விளக்கவே முடியாது. என்ன சொல்லலாம்? சரி வாயா, இந்தா ஒரு ஆப்பிள் வாங்கி தரேன், சாப்பிடு. காஷ்மீர் வாங்கி இப்ப தெரியுதா எப்படி இருக்குன்னுட்டு? எங்க சொல்லு. அதான் முடியும். இதே போல அதான் தாய்மானார் சொல்றாரு, நானே நீ, நீயே நான், நாம் இரண்டும் ஒன்றானால் தேனின் ருசியது போல் தெவிட்டாய் நீ பூரணமே. தேன் தெவிட்டிருமா இல்லையா? சொல்றோம், இனிப்பு சொல்ற போது தேன் மாதிரி இனிக்கும்னு சொல்றோம். தேனை சாப்பிடுங்க, அது கூட தெவிட்டிருத. அதான் சலிப்பு. ஆனா அது தெவிட்டாத தேன். அதைத்தான் மகரிஷி அதுக்கு ஒரு பேர் சொன்னாங்க, தெய்வீக போதை. கடைவீதியில் வாங்குற போதெல்லாம் கொஞ்ச நேரம் தான். எனக்கு அதுல அனுபவம்லாம் உண்டு. ஒரு காலத்துல ஏறும் இறங்கும், இறங்கிடுச்சுடா கொஞ்சம் ஏத்தலாம். இப்ப ஏறினது இறங்கவே இல்லையே. என்னாலும் இன்பமே. இதாங்க தெய்வீக போதை, பேரின்ப கழிப்பு. இதைத்தான் மகரிஷி சொல்றாங்க. அந்த உணர்வு ஏற்பட்டு விட்டா it will be constant. There will be no fluctuation. It will be stable. அந்த இறை உணர்வு அறிவுக்கு எட்டி விட்டா என்னால இன்பமே. அதான் சலிப்பிலா இன்பம். அது பேரின்பம் அன்பர்களே. அந்த நிலையை இந்த அறிவு அடையணும். அதைத்தான் தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. அப்படிப்பட்ட ஒரு பேர் ஆற்றல் இந்த மனிதனிடம் இருக்கிறது. அந்த தன்னை அறிந்து இன்புறுவதற்காகவே இந்த மனிதனா வந்தான். ஆனா வந்த மனிதன் இந்த 5 புலனளவிலேயே நிற்கிறானே. அப்ப என்ன ஆகும்? He will cross the limit. அளவுமுறை மீறும். இதுதான் பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பம். எங்க இடம் கிடைச்சதோ அங்கேயே தேங்கிக்குது, அங்க உடைக்குது. அப்புறம் நீங்க 5 புலன் இன்பத்துல எங்கேயாவது யாருக்காவது நிறைவு இருக்குமா? சலிப்பு வராம இருக்குமா? நம்ம ஏதோ தொழிலுக்கு போயிட்டு வர்றோம், காலையில இருந்து மாலையில வரைக்கும் உழைச்சோம் வச்சுக்கோ. வீட்டுக்கு வந்தீங்க, ஏதோ ஒன்று செய்யணும். கொஞ்ச நேரம் டிவி பார்க்குறீங்க, அப்புறம் அதில் சலிப்பு. அப்புறம் ஏதோ ஒன்று செய்கிறாங்க, ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, அல்லது ஆடுறாங்க, சீட்டு ஆடுறாங்க, நாயை தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க, இல்லைன்னா ஊர் நியாயம் பேசுகிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் எதையும் லட்சியம் 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 என்று சொல்லி, நான் ஒரு பெரிய விளையாட்டு வீரர் ஆகணும்னு ஒருத்தருக்கு லட்சியம், ஒருத்தருக்கு நான் பெரிய டாக்டர் ஆகணும்னு லட்சியம், ஒருத்தருக்கு நம்ம ஸ்டாம்ப் கலெக்ஷன் ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பான், ஒருத்தர் நிறைய அந்த கோழிகளாக வளர்க்கணும்பான். ஒருத்தருக்கு ஒவ்வொரு லட்சியம்னு சொல்லிட்டு இருக்கிறான். யார் சொன்னது லட்சியம் பலவா? இலக்கு இயம் இலக்கியம், அதுதான் லட்சியம் என்று மாறிவிட்டது. இலக்கு டார்கெட். என்ன இலக்கு? நம்ம எல்லாருக்கும் ஒரே இலக்கு தாங்க, தன்னை அறிதல். எல்லாருக்கும் 6 அறிவு இருக்குது இல்லையா? இந்த 6வது அறிவிலே உயர்ந்து தன் மூல நிலையை உணர்ந்து கொள்வதுதான் இலக்கு. ஆறுகள் எல்லாம் எதை நோக்கி ஓடுது? கடலை நோக்கி. அப்ப ஆறு ஓடுடைய இலக்கு எதை நோக்கி ஓடுகிறது? அவருடைய இலக்கு என்ன? கடலை சென்று அடைவது. ஏன்? அங்கதான் நிறைவு, அமைதி. அது ஏன் அங்க நோக்கி ஓடுது? அமைதி நோக்கி. அங்க இருந்தா வந்தது கடல் நீர் தானே ஆவியா வந்தது, மேகமா திரண்டது, மழையா பொழிந்தது, ஆறா ஓடுது. மீண்டும் அங்க போய் சேர்ற வரையில அமைதி இல்லை. இதை நல்லா நாம முதல்ல தெளிவா தெரிந்து கொள்ளணும். நாம் ஒவ்வொருவரும் தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய அறிவு இறைவனைத்தான் நாடுகிறது.
இதனாலதான் இந்த பூமியில எத்தனை கோடி ஜீவராசிகள் இருக்குது இல்லையா? மனிதனை தவிர வேற ஏதாவது கடவுளை தேடுதா சார்? கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுதா? இருமுடி கட்டிக்கிட்டு போகுதா? சீசனுக்கு சீசன் காவடி தூக்கிக்கிட்டு போகுதா? தானியத்தை யார் செஞ்சா? அதை முளைக்க வைக்கிறதுக்கு மண்ணை வச்சிருக்கானா? அதுக்கு தண்ணி வேணுமில்ல? மழை பெய்ய வைக்கிறான்ல, அல்லது கிரவுண்ட் வாட்டரா வச்சிருக்கான்ல? எடுத்துக்க அவ்வப்போது ஏரி குளங்கள்ல நிரப்பணும். மழை பெய்வது விதி, ஏரி குளங்களை நிரப்பி வைப்பது மதி. தண்ணி நமக்கு நாள்தோறும் தான் தண்ணி வேணும். நாள்தோறும் மழை பெய்யுமா? நாள்தோறும் மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தா என்ன? வெயில் வேண்டாம்? இறைவன் மழையா பெய்ய வைக்கிறான் இல்லையா? சரி, அந்த பயிர் வளர்றதுக்கு வெப்பம் வேணும். சூரிய வெப்பம் இருக்குதா இல்லையா? காற்று வேணும். காற்று இருக்குதா இல்லையா? விண்ணு வேணும். விண்ணு இருக்குதா இல்லையா? இது ஒரு நெல்லை வச்சு, ஒரு விதையை வச்சு 1 கோடி விதையாக்குற அறிவு நம்மகிட்ட இருக்குதா இல்லையா? சொல்லு, விவசாய அறிவு நம்மகிட்ட இல்லையா? அப்ப என்ன குறை வச்சான்? உணவுப் பொருள் இல்லையா? அதே போல உடையாக தயாரித்துக் கொள்ளக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் இல்லையா? அதை உற்பத்தி செய்து கொள்ள முடியாதா? அதை இவ்வளவு ஆடையாக தயாரித்துக் கொள்ள தெரியாதா? என்ன இருக்குது? இதே போல உறைவிடம் எடுத்துக்கொள்ளுங்க. பில்டிங் மெட்டீரியல் என்னதை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? கல். இது மலை இருக்குது, மலையை உடைச்சி எடுக்கிற அறிவு வந்தாச்சு. செங்கல் செய்கிறீங்க, மண்ணில் இருந்து செய்கிறீங்க. அங்கே சுண்ணாம்பு கல்லை வச்சு வேற இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சிமெண்ட் செய்கிறீங்க. இன்னும் இரும்புலாம் வேணும், மரம்லாம் வேணும். எல்லாம் இறையில் இருக்குதா? இயற்கை இறைவன் வச்சிருக்கானே. அவ்வளவு மெட்டீரியல்ஸும் கொடுத்துருக்குறான். அதை வாழ்வின் வளமாக மாற்றுகிற அறிவை கொடுத்துருக்குறான். எங்கேயோ இருந்தா கூட ஐஎஸ்சியில கூப்பிட்டு சொல்லிடலாம், வாங்க கொஞ்சம் அனுப்பிச்சு வையா. ஆஸ்திரேலியாவில் நிறைய கோதுமை இருக்குதா, நெய்வேலியில் கொஞ்சம் கோதுமை பத்தல, ஒரு 4 டன் அனுப்பிச்சு விடு, நாளைக்கு வந்து இறங்கிடும். எந்த பொருள் வேணாலும் இந்த பூமியில் இருக்கிற பொருள் எல்லாருக்கும் தானே சொந்தம். எண்ணி பாருங்க, என்ன கொடுக்கல? பில்டிங் மெட்டீரியல்ஸ் இருக்குது, அனுபவ பொருள்கள் இன்னும் வேற என்னென்ன இருக்குதோ. இப்போ இந்த பூமி கிட்ட இப்போ நிலக்கரியை வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிற லிக்னைட்டு என்ன அருமை. அதை யூஸ் பண்ணும்போது தண்ணி வேணும் பாருங்க. அக்கில தண்ணியை வச்சு என்ன அற்புதம். இந்த அற்புதம் பார்க்கல, பார்க்கறப்பா இல்லையா? இவ்வளவு ஒழுங்கா இறைவன் எல்லாத்தையும் வச்சிருக்கானே. வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்து வளங்களையும் நம் பிறப்போடு இணைத்து வச்சிருக்கிறானே. இறைவன் போய் என்ன வேண்டணும்? என்ன கொடுக்கல சொல்? ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் கொடுத்துட்டான். இனிமே அவன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. பாப்பர் அவனுக்கு போய் நம்ம என்ன கொடுக்க வேண்டியிருக்குது? உண்டியல்ல காசு போட்டு அவர் எடுத்துக்கிட்டு அப்படியே சாயங்காலமானா இந்த மாருதி 1000ல அப்படியே ஷாப்பிங் போறாரா? அவரு உண்டியல் போடுறீங்களா? அப்படியே போறதா வச்சுக்குவோம். அவரு செலவுக்கு உண்டியல்ல காசு நாம தான் போடுறோம். அவருக்கு உடலும் இல்லை, குடலும் இல்லை. குடல் இருக்கிறதா நினைச்சு பசிக்குமேன்னு சொல்லி 3 வேளை 6 வேளை சோறு போடணுமேன்னு பொங்கல் வைக்கிறோம். சரி, அப்படியே வச்சுக்குவோம் ஐயா. சோறு நாம தான் போடுறோம், குளிர் அடிக்கும், ட்ரெஸ்ஸு நாம தான் கொடுக்குறோம், நகைகள் நாம தான் கொடுக்குறோம். அவருக்கு விளக்கு போட்டு வச்சது நாம தான், பில்டிங் கட்டி வச்சது நாம தான், கோயில் கட்டி நாம தானே வச்சோம். அவர் அப்படியே திருவிதி விழா போகிறதுக்கு சப்பரம், பல்லாக்கு, தேர் நாம தான் செஞ்சு வச்சோம். அப்போ என்ன அர்த்தம்? வெறும் பயன்னு அர்த்தம். அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. அந்த வெறும் பயலுக்கு எல்லாம் நாம கொடுத்துட்டு எனக்கு கொடு, எனக்கு கொடுன்னா என்ன கொடுக்க? இந்த நல்ல தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். எல்லாத்தையும் வச்சு அதுல நீங்க பாருங்க, தொலைத்தொடர்பு சாதனம், வேக வாகன வசதிகள் எல்லாம் குடிச்சிருக்கான். இந்த மனிதனும் நிரந்தரமா இருக்க போறானா? அவனும் செத்துக்கிட்டே இருக்கிறான். சாக போகிற மனுஷனுக்கு இந்த இருக்கிற பொருளை கொடுத்தா என்ன சார்? என்ன சார்? எல்லா மனிதர்கள் வருகிறார்கள், போகிறார்கள். வரும்போதும் ஒன்றும் கொண்டு வரல. பூமியில அவ்வளவு வளத்தையும் வச்சு மனிதன் வர்றான், இருக்கிற சத்திர வாழ்க்கை, கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி சௌரியமா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். அங்க இருக்கிற பொருட்களை பயன்படுத்தணும், நாமும் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு போகணும். அவ்வளவு. நல்லா உடலை நல்லா வச்சிருக்கணும். இதுக்கு மேல என்ன வேணும்னு நினைக்கிறீங்க?
அதுக்கு மேல அந்த இறைவனை உணரணும். அது பேரின்பம். அந்த பேரின்பத்தை தூக்கக்கூடிய ஆற்றல் இவங்கிட்ட இருக்குது. அதை மறந்து இவன் இந்த புலனின்பத்திலேயே ஓட்டுறான் பாருங்க, நிறைவு ஒரு நாளும் வராது. இதனாலதான் சலிப்பு வருகிறது. இதான் நான் சொல்றேன். ஒவ்வொருத்தர் வீட்டிலே நீங்க பாருங்க, இதையோ செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒண்ணுல நிறைவு இருக்காது. இதுல இப்ப சொல்லுவாங்க, எனக்கு லட்சியம் ஒரு 10 கார் வாங்கணும், அப்புறம் நிறைவு வந்துருமா? நான் பெரிய விளையாட்டு வீரர் ஆகணும், நிறைவு வந்துருமா? பெரிய உலக சாதனை செய்யணும், நிறைவு வந்துருமா? நிறைவு ஒரு நாள் வராது. காரணம் என்ன தெரியுமா? இது அல்ல. நம்ம இதுக்காக வரல. நம்ம அறிவின் நோக்கம் தன் மூலநிலையை உணர்ந்து பேரின்பத்தை தூய்க்க வேண்டும். அதை தூய்க்காத வரையில இந்த இன்பங்கள்ல அளவு முறை மீறும். அதனாலதாங்க நீங்க நாட்டில் பாருங்க, எவ்வளவு இருந்தாலும் இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணுங்கிற உணர்வு ஏன் வருதுன்னு நினைக்கிறீங்க? அவங்க 6வது அறிவில் இறைவனை நோக்கி இறை உணர்வு பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அறிவை செலுத்தினால் ஒழிய அவங்களுக்கு நிறைவு வரவே வராது. நீங்க கூட நினைக்கலாம், என்ன இந்த ஆள் இவ்வளவு சொத்து இருக்குது, இத்தனை கோடி சம்பாதிக்கிறாங்க, கோடி கோடியா வச்சிருக்காங்களே, இவ்வளவு பங்களா வச்சிருக்காங்க, இவ்வளவு கார் வச்சிருக்காங்க, இவ்வளவு செலவு வச்சிருக்காங்களே, ஏன் இன்னும் ஆசை வருது? ஆச்சரியமா இருக்கும். எனக்கு ஆச்சரியமே இல்லை. ஏன்னா அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. அறிவு இறைவனை நோக்கி செலுத்தல. இல்லைங்க, அவங்க கூட யாகம் யஜ்ஞம் எல்லாம் நடத்துறாங்களே, நீங்க நினைக்கலாம் எதுக்கு நடத்துறாங்க? அடுத்த எலெக்ஷன்ல எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடணும். அவங்க அவங்க போய் பூஜைகள்லாம் பண்ணது எதுக்கு? இப்ப கேட்கிறேன், கோயில்களில் நான் அறநிலையத்துறையில தான் இருக்கிறேன். இந்த கோயில் சாமி கும்பிட வர்றாங்க. யாராவது நான் இறைவனை உணர்ந்து கொள்ளணும், 6வது அறிவிலை முழுமை பெறணும் கேட்டுக்கிட்டு வருவாரே இல்லை. எல்லாம் அவன் ஒரு பெரிய 2 நோக்கம்தான். ஒன்று துன்பத்திலிருந்து விடுதலை பெறணும், இன்னொன்று இன்பம் வேணும். அதுக்கு பொருள் வேணும், புகழ் வேணும், புலனின்பம் வேணும், அதிகாரம் வேணும். இதை கேட்டு தான் வந்திருக்கிறான். உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் உடல்நலம் வேணும்னு கடவுள்கிட்ட கேட்கவே மாட்டான். என்னைக்கு ரிப்பேர் ஆச்சோ அன்னைக்கு தான் கடவுளை கேட்பான். அது வரையில பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம். இப்ப நீங்க நல்ல ஜாதகம்னு எதை சொல்றீங்க? எத்தனை சொல்றீங்க? ஒரு குழந்தை பிறந்த உடனே அவர் பார்க்கிறார், இவனுக்கு லக்னத்துல கேது இருக்குது, பூர்வ புண்ணிய ஸ்தானம் உச்சமா இருக்குது, தர்ம கர்மாதிபதி இப்படி இருக்கிறாங்க, இவன் பெரிய ஞானி ஆவான்னு சொன்ன உடனே எந்த தாய் தகப்பனுக்கு உள்ளம் குளிரும்? இவன் பெரிய வீடு, மனை, வண்டி, வாகனங்களோட ரொம்ப சௌரியத்தோட பொருள் துறையில உயர்வான இப்படி ஒரு புள்ள பார்த்து கொடுத்து வைக்கிறது. இது எங்க வீட்டு கதை தான், வேற வீட்டு கதை இல்லை. என் தம்பி ஒருத்தர் இருக்கிறான், நான் ஒருத்தர். எங்க அம்மா என்ன நேரம் சொல்லுவான், உன் ஜாதகம் சரியில்லைன்னு சொல்றான்டா. ஏன்னா உனக்கு அறிவு தான் இருக்குமா? தம்பி ரொம்ப சௌரியமா இருப்பானா? உண்மைதான். இப்பவும் என்னை விட அவன் ஜாஸ்தி சம்பாதிக்கிறான். ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கிறான். எனக்கு 500 ரூபாய் இல்லை. ஆனா இன்னைக்கு நான் நிம்மதியா இருக்கிறேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, நீ வெள்ளை வேட்டி சாமியாருன்னு சொல்றானே, நீ அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க முன்னாடி. ஏன்னா தெரியல அவங்களுக்கு. நாங்களும் இப்ப அப்படிதான் நினைக்கிறோம், மெட்டீரியலிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸ். அதான பார்த்தோம். என்ன, எனக்கு உணவு இல்லையா, உடை இல்லையா, உறைவிடம் இல்லையா, என்ன இல்லை சொல்லுங்க. ரொம்ப நிறைவா இருக்கிறேன். ஆனா என் தம்பி பாவம், அவனுக்கு நிம்மதி இல்லாம டெய்லி தூங்க முடியல. அவனுக்கு இப்போ நிம்மதி இல்லை. பட் ஐ எம் ஹாப்பி. இது அவங்களுக்கு தெரியுது. இதுதான் நம்ம நினைக்கிறாங்க, மக்கள் நினைக்கிறாங்க. அதனால இன்னொரு கருத்து நான் சொல்றேன் கேளு. ஏன்னா முதல்ல மனவள கலைஞர்கள் இந்த பிறவியின் நோக்கத்தை சரியா தெரிந்து கொள்ளலன்னா நீங்க மனவள கலையை சரியா பயிலவே மாட்டீர்கள். இதான் மகிழ்ச்சி சொல்றாங்க, ஞானம் என்பது வாழ்க்கையை பற்றியும் வாழ்வின் நோக்கத்தை பற்றியும் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப வாழும் ஒரு அறிவு நிலைதான் ஞானம். இதுதான் முதல்ல நம்ம நல்லா தெரிந்துக்கணும். நான் ஒரு உதாரணம் சொல்வேன். கோயம்புத்தூர்ல சிறுவாணி தண்ணீர் டேம். இந்த சிறுவாணி நீர் அங்கிருந்து கோயம்புத்தூருக்கு வரணும்னா பெரிய குழாயில வருது. ஒரு பெரிய தூரம், ஒரு 30 கிலோமீட்டருக்கு அப்பால இருந்து வருது. மாநகராட்சிக்கு தேவையான அளவு ஒரு வேகத்தோடு வரும் இல்லையா? அந்த அளவும் வருமே, குவான்டிட்டி அண்ட் ஸ்பீடு. என்ன இவ்வளவு தூரம் வரணுமே, வேகமா வருது. வர்ற வழியில 5 கிராமம் இருக்கு, பஞ்சாயத்து.
இந்த பெரிய குழாயிலிருந்து 2 இன்ச்சு குழாய் போர் போட்டு 5 குழாயில் 5 பஞ்சாயத்துக்கு தண்ணி போயிட்டே இருக்குது. 6ஆவதாக இருக்கிற மாநகராட்சி தண்ணி வந்துகிட்டு இருக்குது. அது பாட்டில் வந்துகிட்டே இருக்குமா இல்லையா? நோ ப்ராப்ளம் அட்டால். இப்போ அந்த மாநகராட்சி எல்லையில் இந்த பெரிய குழாயை அடைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அவ்வளவு தண்ணியும் இந்த 2 இன்ச்சு குழாயில் தானே பிச்சுக்கிட்டு போகும். குழாய் தாங்குமா? பஸ்ட். இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. மனிதனுடைய ஆற்றல் 5 புலன்கள்ல அளவோடு போகணும். அளவு முறை மீறினா சலிப்பு, துன்பம். இந்த 2 இன்ச்சு குழாய் மாதிரி இந்த அளவோட போகணும்னா மனிதனுடைய ஆற்றலை புலன்களை கடந்து அந்த மாநகராட்சிக்கு தண்ணியை அனுப்புறது போல தன் அறிவை இறைவனிடம் செலுத்த வேண்டும். இதனாலதான் மனிதன் ஒருவனே இறைவனை தேடுகிறான். மனிதனுக்காக ஆன்மீக துறைன்னு வச்சதுக்கு காரணமே அதுதான். அந்த இறைவனையும் தேடுறது இந்த பொருளுக்காக இல்லை, தன் மூலநிலையை உணர்ந்து பேரின்பத்தை தூய்ப்பதற்காக. அப்படி போனாதான் இங்க அளவு கிட்டும். அதான் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உடலில் உயிருடலில் இயங்கு மட்டும் இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். இப்போ உலக இந்த சென்சுவல் என்ஜாய்மெண்ட்ஸ், மெட்டீரியலிஸ்டிக் கான்சியஸ்னஸ், இதுல மனிதன் அளவு முறை மீறி போனதுதான் இன்னைக்கு இருக்கிற துன்பங்கள் அனைத்தும். இதைத்தான் பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் 4 புகுந்து அழிந்தி மனித மனம் புண்ணாய் வருந்தும். இந்த 5 புலன்கள்ல போற போதுதான் இந்த புலன் அனுபவ தேவையில பேராசை, அதுதான் மீதி உள்ள 5 குணங்களுக்கு காரணம். அதுதான் இன்னைக்கு பிறர் வளம் பறித்தல், அந்த பொய் களவு கொலை சூது கற்பழிப்பு போன்ற 5 பஞ்சமகா பாவங்கள். அப்போ இன்னைக்கு மனிதன வாழ்வில் துன்பங்கள் அனைத்துக்கும் காரணம் என்ன என்றால் மனிதன் 6வது அறிவிலே உயர வேண்டும். இதுதான் உண்மையான ஆன்மீகம். இந்த ஆன்மீக அறிவில் மனிதன் உயர்ந்தாதான் மனித இனம் அமைதியா வாழ முடியும்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு ஆன்மீகம் எப்படி இருக்குது? உண்மையான ஆன்மீகம் இருக்குதா? உண்மையான ஆன்மீகம் எங்க இருக்குது? இங்கதான் இருக்கு. இது ஒன்னாச்சா? இதுதான் முதல்ல அல்டிமேட் எய்ம். ஆக மனிதன் இந்த உலகத்துல பிறந்தது இன்பத்தை தூக்கத்தான் வந்திருக்கிறான். அப்ப துன்பம் இயற்கையில எங்கேயும் இன்பம் தான் இருக்குது. இயற்கையில துன்பம் இருக்குதா அப்படின்னா இயற்கையில துன்பம் கூட இருக்குதுங்க. இயற்கை எதை கொடுத்திருந்தாலும் எல்லோருக்கும் பொதுவாக கொடுக்கும். அதான் இயற்கை இயல்புன்னு பேர், நேச்சுரல். எல்லாருக்கும் உடல் கொடுத்துருக்குது இல்ல, எல்லாருக்கும் கணையம் இருக்குது, எல்லாருக்கும் ஈரல் இருக்குது, எல்லாருக்கும் ஹார்ட் இருக்குது. இதான் பொதுவாக இறைவன் தானே கொடுத்தான், எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்துருக்கான். மண்ணி அந்த பூமியை கொடுத்தது யாரு? இறைவன் எல்லோருக்காக கொடுத்தான். நீரை கொடுத்தது இறைவன் எல்லோருக்காக கொடுத்தான். நெருப்பை கொடுத்தது இறைவன் எல்லோருக்காக கொடுத்தான். காற்றை கொடுத்தது இறைவன் எல்லோருக்காக கொடுத்தான். விண்ணை கொடுத்தது இறைவன் எல்லோருக்காக கொடுத்தான். இன்னொன்னையும் கொடுத்தான், பசியை கொடுத்தான், எல்லோருக்கும் கொடுத்தான். சரிதானே? பசி துன்பம், பசி தாகம், தட்பவெட்ப நிலை வேறுபாடு, அதுல ஒரு துன்பம் இருக்குது. இது இறைவன் கொடுத்த துன்பம், எல்லாருக்கும் இருக்குது. இறைவன் எதை கொடுத்திருந்தாலும் எல்லோருக்கும் கொடுத்திருப்பான். நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்கதான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வர்றேன். இன்பத்தையும் கொடுத்தான், துன்பத்தையும் கொடுத்தான். அது என்ன? இயற்கை துன்பம், பசி தாகம், தட்பவெட்ப நிலை வேறுபாடு, உடல் கழிவு பொருள் உந்து வேகம். இதுல ஒரு துன்பம் இருக்குதா இல்லையா? இது எல்லாருக்கும் கொடுத்தான், இது இறைவன் கொடுத்தது. ஆனா இது உண்மையிலே துன்பமா இன்பமா? பசின்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க, துன்பமா இன்பமா? பசிக்கலதான் துன்பம். பசிச்சாதான் நல்லது. டாக்டர் எனக்கு பசிக்க மாட்டேங்குது டாக்டர் தானே சொல்றோம். பசி வேணும் தானே சொல்றோம். பசி வேண்டான்னு யாரும் சொல்றோமா? இல்லை. இந்த உடல்ல தட்பவெப்ப நிலை உணர்ந்து கொள்ற உணர்வே இல்லைன்னு வச்சுக்கோங்க, உடல் கழிவு பொருள் உந்துவேக துன்பமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. கேன் யூ என்ஜாய் எனிதிங்? அப்ப இது இன்பம். இயற்கை துன்பம் என்பது இன்பத்தின் பால் பட்டதே. அதனாலதான் நீங்க மகரிஷி புக் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், உலக சமாதான புக்கு, உலகே இன்பமயம். சிலர் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாதுங்க, இன்பம் துன்பம் எல்லாம் கலந்ததுதாங்க, இரவு இருந்தால் பகல் இருக்கும் சொல்லுவாங்க. உண்மையில் அப்படி இல்லை.
துன்பம் எல்லாருக்கும், இந்த துன்பத்தை தான் சொன்னாங்க. இயற்கை துன்பம் தான் எல்லோருக்கும் இயல்பு. அப்ப இது அல்லாத வேற எந்த வகையில மனிதன் துன்பத்தை அனுபவித்தாலும் அது இயல்பு அல்ல, அது இயற்கை கொடுத்தது அல்ல, இறைவன் கொடுத்தது அல்ல. இன்னைக்கு மனித வாழ்க்கையில இப்ப மனிதனாக வந்தது இன்பத்தை தூக்கத்தான் வந்தோம். எல்லா இன்பமும் இருக்குது, இயற்கை துன்பம் தான் இருக்கணும். செயற்கை துன்பம் காரணமாக மனிதன் துன்பப்படுகிறான் என்றால் அது இயல்பு அல்ல, அது இயற்கை அல்ல, அது இறைவன் கொடுத்தது அல்ல. மனித வாழ்க்கையில இப்ப மனிதனுடைய பண்பாடு என்னன்னு பாருங்க. மனிதன் எதை செய்தாலும் அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஒண்ணு துன்பத்தை போக்கணும், இன்னொன்னு இன்பத்தை தூக்கணும். இதுதான் மனிதன் செய்கிற செயல். துன்பத்தை போக்கணும், அது துன்பம் வராம காத்து கொள்ளணும், இன்னொன்னு இன்பத்தை தூக்கணும். எதை வேணாலும் எடுத்து பாருங்க. மனிதனுடைய சிரமங்களை குறைத்துக் கொண்டு ரிமோட் கண்ட்ரோல்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கான. அது எதுக்குங்க? பெட் சுவிட்ச் முதல்ல கண்டுபிடிச்சான். படுக்க போறப்ப அங்க இருக்கும் சுவிட்ச், அதை ஆஃப் பண்ணிட்டு இருட்டுக்குள்ள வந்து படுக்கணும், அல்லது எழுச்சி போய் இதை ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறதுக்கு சங்கடம். தலைக்கு மாட்டில் ஒரு சுவிட்ச், பெட் சுவிட்ச். இப்ப டிவியில ஆப்ரேட் பண்றதுக்கு இங்க உட்காந்துட்டு ரிமோட் கண்ட்ரோல். இது எதுக்கு கண்டுபிடிச்சான்? இது கூட மனிதன் துன்பத்தை குறைக்கிறதுக்கு தான். இந்த ஃபேன் எதுக்கு வச்சான், இது எதுக்கு வச்சான், சட்டை எதுக்கு போட்டான், எந்த செயலை செஞ்சு பாருங்க சார். இந்த மைக் எது கண்டுபிடிச்சான்? தொண்டை வலிக்கும், அதுக்காக கண்டுபிடிச்சிருக்கான். ஒண்ணும் இல்லை. எதை செஞ்சாலும் மனிதன் ஒண்ணு துன்பத்தை போக்கணும், அது இனி துன்பம் வராம பார்க்கணும், இன்பத்தை தூக்கணும். இதுக்கு தானே செய்யறான். உண்மையில சிந்தனை பண்ணி பாருங்க. அப்படியானால் அவன் துன்பத்தை போக்கணும் இல்லையா, துன்பம் வராம காத்துக்கொள்ளணும் இல்லையா, இன்பத்தை தூக்கணும் இல்லையா? மனித வாழ்க்கையில அப்ப இன்பம் தானே நிலைச்சிருக்கணும். ஏன் துன்பம் அதிகமா இருக்கு? இங்கதான் நீங்க சிந்திக்கணும். அப்ப ஏதோ அங்க ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது மனிதனிடம். அப்ப மனிதன் துன்பம் இல்லாமல் வாழ விரும்புகிற மனிதன் முதல்ல எந்தெந்த வழியில துன்பப்படுகிறான்றத பார்க்கணும். அப்புறம் இது துன்பத்துக்கு இறைவன் காரணம் இல்லைன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. நாம தான் காரணம். ஒண்ணு பரமான்மா, இல்லைன்னா சிவன். அப்பதான் நான் காரணம்னா, அப்ப நான் எந்தெந்த வகையில தவறு செய்யறேன் தெரிந்து தவறை திருத்திக் கொள்ளல என்றால் மனிதன் துன்பம் இல்லாமல் வாழ முடியாது இல்லையா? இந்த தத்துவத்தை தான் மகரிஷி கொடுக்குறாங்க. அதான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா, உண்மைதான். அப்போ இப்ப நாம நம்ம சிந்தனையை போய் செலுத்துவோம். கொஞ்ச நேரத்தில் நிறைவு செய்து கொள்ளலாம். எப்படிலாம் மனிதன் துன்பப்படுறான்றதை நான் சொல்றேன். உடல் நல குறைவு காரணமாக துன்பப்படுகிறான். ஒண்ணு, அதை ஒண்ணு முதல்ல எடுத்துக்கோ. உண்மைதானே அது? இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம், இந்த உடல்நல குறைவு மனிதன் காரணமா இறைவன் காரணமா? இறைவன் தான் காரணம்னு சொன்னா அது எல்லாருக்கும் பொதுவா இருக்கணும்ல. இப்ப நான் கேட்கிறேன், கணையம் எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? கணையம்னு ஒண்ணு, பேங்க்ரியாஸ். 40 வயசுல ஒருத்தருக்கு சர்க்கரை வியாதி வருது, இப்ப எல்லாருக்கும் வரணும்ல? வரலையே. இறைவன் கொடுத்ததா இருந்தா சர்க்கரை வியாதி எல்லாருக்கும் வந்திருக்கணுமே. நோய் இயல்பு என்றால் எல்லாருக்கும் நோய் வந்திருக்கணுமே. எத்தனை பேர் வாழ்நாள் முழுக்க ஒரு சுக்கு கசாயம் கூட சாப்பிட்டது இல்லையே, ஒரு மாத்திரை சாப்பிட்டது இல்லையே, ஒரு ஊசி போட்டுக்கிட்டது இல்லையே, ஒரு நாள் தலைவலி காய்ச்சல் எங்க மாமனார் படுத்ததே இல்லைன்னு எத்தனை மருமகா சொல்றாங்களா இல்லையா? அன்பர்களே, நோய் இயற்கை அல்ல, இயல்பு அல்ல, அது இறைவன் கொடுத்தது அல்ல, இறைவன் காரணம் அல்ல, மனிதன் தான் காரணம். இது முதல்ல தெரிந்து கொள்ளணும். எப்படி காரணம்? அது ஒண்ணும் இல்லை. உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம், இந்த 5 அலட்சியம் செய்தோ, அளவு முறை மீறி செய்த செயலோ, முறை தவறி செய்த செயல் தான் இந்த உடல் நோய்க்கு காரணம். இதை முதல்ல நல்லா தெளிவா தெரிந்து கொள்ளணும். கருவைப்பு ஒரு காரணம்னு சொல்லுவோம். அந்த கருவைப்பு என்பது நம்முடைய தாய் தந்தையர் வரையில அவர்கள் இந்த உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணத்துல அளவு முறை மீறின செயல் தான் கருவைப்புல வந்திருக்குது. இதே நாம செஞ்சோம் அல்லது முன்னோர்கள் செஞ்சிருப்பாங்க. முன்னோர்கள் இந்த 4 ஒரு ஏ இதுல அளவு முறை மீறினாங்க, அது கரு மூலமா வந்திருக்குது. ஒண்ணு நாம மீறினோம்,
நமக்கும் துன்பம் வரும். கோள்கள் சஞ்சாரம், சுற்றுப்புற சூழல் சந்தர்ப்ப மோதல், இதுகளெல்லாம் இதை தாங்கிக் கொள்ற சக்தி இந்த 4U1A ஒழுங்கா இருந்தா தாங்கிக் கொள்ற சக்தி வந்துவிடும். இதை முதல்ல நல்லா தெளிவா வச்சுக்கணும். எவ்வளவு தவறுகள் செய்திருந்தாலும் இப்போ உடல் பயிற்சின்னு ஒண்ணு செஞ்சு ரத்த ஓட்டம், காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டத்தை ஒழுங்குபடுத்திட்டீங்கன்னா அந்த பழைய தீயவினையினால வந்த குழப்பத்தை இறைவன் போக்கி விடுவான். எப்படி போக்குறான்? நீங்க உடல் பயிற்சி செஞ்சா. இன்னொரு கருணையை நினைத்துக் கொள்ளுங்க, இறைவனுடைய கருணையை. நீங்க எவ்வளவுதான் தவறு செஞ்சிருந்தாலும் இப்போ அந்த தவறுனால வந்த விளைவு ஆகிய துன்பத்தை தாங்கிக் கொள்ற சக்தியை உங்களிடமே வைத்திருக்கிறான். உடல்ல நோய் இருக்குது, வலி இருக்குது, துன்பமா இருக்குது. என்ன சொல்றீங்க? தாங்க முடியாத வலி, தாங்க முடியலையே. சுத்த பொய். தாங்கிட்டு தான் இருக்கிறீங்க. தாங்க முடியலன்னா என்ன ஆயிருக்கும்? மயங்கி விழுந்திருப்பீங்க. மயக்கம் இறைவனுடைய பெரிய கருணை. என்ன மயக்கத்துல வலி தெரியல? உண்மைதானா இல்லையா? நான் கேட்கிறேன், இந்த மயக்கத்தை கொடுக்கறது யாரு சார்? சொல்லுங்க. இறைவன் தான். மயக்கத்தை கொடுத்து, அந்த அனஸ்தீசியா கொடுத்து ஆபரேஷன் பண்ற மாதிரி மயக்கத்தை கொடுத்து நம்முடைய துன்பத்தை உணர முடியாம பண்ணிடுறான் இறைவன். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடக்குது, திரும்ப சரியான ஒண்ணுதான் கான்சியஸ் வருது. அந்த துன்பத்தை போக்குறதுக்கு இறைவன் என்னென்ன வழியெல்லாம் பண்ணியிருக்கான் தெரியுமா? ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. கையில ஒரு பிளேடு கட் ஆயிடுச்சு, ரத்தம் வருது, உடனே கிளாட் ஆயிடுது இல்லையா? கொஞ்ச நேரத்துல. யாருங்க வச்சது? ரத்தம் போயிட்டே இருந்தா என்ன ஆகும்? சரி, உடனே பெரிய காயம் ஆயிடுச்சு. அது சின்ன காயமா தான் தானா கிளாட் ஆகும். பெரிய காயமானா என்ன பண்றது? அதை நிறுத்துறதுக்கு ஒரு மூலிகையை இறைவனே உண்டாக்கியிருக்கான் பூமியில. இருக்குல்ல, மூலிகைகள் இருக்குல்ல, அந்த மூலிகையில அது காட்டுல இருக்கும். இந்த நெய்வேலியில ஒருத்தருக்கு காயம் போட்டுடுச்சு, உடனே இந்த மூலிகை எங்க இருக்குன்னு தேடி போக முடியுமா? அதுக்குள்ள ரத்தம் போயிடுமே. அதுக்கு என்ன பண்ணான்? அதான் நினைக்கிற மருத்துவத்துறை அதை இன்னைக்கு இன்ஜெக்ஷன் ஆக்கி நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே மெடிக்கல் ஸ்டோர்ல ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்குது. உடனே எடுத்து ஒரு இன்ஜெக்ஷன், சக்குன்னு நின்று போகுது பிளட். இது யாருடைய அறிவு? இந்த ப்ரொவிஷன் பண்ணது யாரு? இனி பாருங்க, மனிதன் செய்த தவறனால வந்த துன்பத்தை தாங்கிக் கொள்வதற்கும் ஒரு ஆற்றலையும் கொடுத்து, அந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கான வசதி வாய்ப்புகளையும் பெருக்கி வைத்து, அதற்குரிய அறிவு நுட்பத்தையும் கொடுத்து, தாங்க முடியாத போது மயக்கத்தை கொடுத்து, சரி செய்ய முடியாது போனா ஒரே ரிலீஃப், மரணம். அழிச்சு கிழிச்சு நம்ம புதுசா பண்ணிக்கலாம் போன. நான் சொல்லுவேன், இந்த வீட்டுல முறுக்கு சுடுவாங்க, இந்த டிசைன் சரியா வரலன்னா ஒரு புடி பிடிச்சி திரும்ப குழாயில போட்டு, சரியா வரலையா அழிச்சு கிழிச்சு உடம்ப கிழிச்சு போட்டுட்டுப்பா உனக்கு புது உடல் தர்றேன். இறைவனுடைய கருணை. நல்லா சிந்திக்கணும். நீங்க எல்லாத்தையும் வச்சிருக்கிறாங்க நமக்குள்ளேயே. தாங்க சக்தியை வச்சிருக்கிறான், சரி செய்தக்குள்ள வச்சிருக்கிறான். ஆனா நீங்க இதை கண்டுகொள்ளணும். இறைவன் இவ்வளவு உடலை, இந்த மாதிரி ஒரு உடலை வச்சவன் அதுக்கு ஒரு முறை இல்லாமலாம் வச்சிருப்பான் பாதுகாக்கிறதுக்கு. அதுக்கு தான் உடல் பயிற்சின்னு ஒண்ணு வச்சான். அதாவது உடல்ல 4U1Aல என்ன விளைவு ஏற்படுத்த தெரியுமா? ரசாயன குழப்பம் வரும். அந்த ரசாயன குழப்பம் காரணமாக ரத்த ஓட்டம், காற்று ஓட்டத்துல, வெப்ப ஓட்டத்துல ஒரு குழப்பம் வரும். அதான் டிசீஸ். ஈஸ்ங்கிறது இயல்பு. அந்த ஈஸ் குழப்பம் வந்தா டிசீஸ். அது குழப்பம் சரி செய்ய முடியலன்னா டிசீஸ். சொல்லுவாங்க டிசீஸ் கவர்மெண்ட் சர்வெண்ட் சொல்லுவோம். செத்து போயிட்டான்னு அர்த்தம். நோய் முத்தினால் மரணம். அப்ப ஈஸா ஓடிக்கிட்டு இருக்கணும். அதுக்கு ஒரு இம்யூனிட்டியை வச்சான். அது மட்டும் இல்ல, இன்னொரு ஒரு பெரிய உண்மையை சொல்றேன் உங்களுக்கு. காயக்கல்பத்துல கூட சொல்லியிருப்பாங்க, நம்முடைய காயக்கல்ப பயிற்சி உடலை உறுதியாக வைத்துக் கொள்வது தானே. நோய் தடுப்பு ஆற்றல், செல்ஃப் ஹீலிங் பவர், அது இளமை காப்பது எல்லாம் சொல்லியிருக்கோமே. அதுல இறைவன் அந்த உடல்ல ரசாயன குழப்பம் வந்ததுன்னா அதை சரி செய்யறதுக்கு
தேவையான ரசாயனத்தை நம்ம உடம்புக்குள்ளே வச்சிருக்கான். பெரிய அற்புதம். ஏன்னா அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் இருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் என்ன என்ன கெமிக்கல் உண்டோ, ரசாயனம் உண்டோ, எல்லாம் இங்க இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக ரசாயன குழம்பு தான் நம்ம செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட். அது உற்பத்தியாகி உடல் முழுதும் பரவி இருக்குது. உடல் மையப்பகுதிக்கு வருது. அங்க பல திரவங்களுடைய ஊடுருவி வெளியில வந்துருது. இதை இருப்பு கட்ட கட்ட பதங்கப்படுத்த அது அரும் மருந்தாக மாறும், அமுத ரசமாக மாறும். எப்படின்னா இது ஒரு ரசாயன மாற்றம் வருதுங்க. வெண்ணெயில தயிர்ல ஒரு பகுதி தானே வெண்ணெயா மாறுது. அதே போல இந்த வித்து சக்தியை நம்ம காயக்கல்பத்தை என்ன பண்றோம், பதங்கப்படுத்துறோம், ஓஜஸ் அலையாக மாற்றி உடல் முழுவதும் இருப்பு கட்டுறோம், மூளையில கொண்டு போய் ஸ்டாக் பண்றோம். இந்த ஸ்டாக் ஆக 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 அதுல இன்னும் பல ரசாயன மாற்றங்கள் ஏற்படுகிறது. இப்ப ஆண்பனுடைய வித்து சக்தியை எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் டெஸ்ட் பண்றாங்க, என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குதுன்னுட்டு. அவங்க சில ரசாயனங்கள் சொல்றாங்க, அதுலயும் விஞ்ஞானம் முழுமையா கண்டுகொள்ள முடியலைங்க. ஆனா அந்த வித்து சக்தியை உடல்ல எடுத்துட்டீங்கன்னா அதன் பிறகு என்னென்ன மாற்றம் வருதுங்கிறத இதுவரையில எந்த விஞ்ஞானமும் கண்டுகொள்ள முடியாது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த கிரேப் ஜூஸ் இருக்குதுல்ல, இப்போ கொஞ்சம் கிரேப்ஸ் வாங்கி ஜூஸ் போட்டு குடிங்க. அதுல ஒரு சுவையும் மனமும் இருக்குதுல்ல. சுவையும் மனமும் இருந்தால் அதுக்கு பேர் தானே ரசாயனம். இந்த கிரேப் ஜூஸை நல்லா ஃபில்டர் பண்ணி ஒரு மண் கலசத்தில் போட்டு நல்லா டைட்டாக மூடி இல்லை ஈரம் இருக்கிற தரையில் புதைச்சி போட்டு ஒரு 3 மாதம் கடிச்சு குடிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதான் மது. அதில் சுவையும் மனமும் மாறி போகும். அதை ஒரு 3 வருஷத்துக்கு உள்ள வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அரும் மருந்தாக மாறிவிடும். அங்க ஸ்டாக் ஆக 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 சம் ரசாயன மாற்றம் அதில் ஏற்பட்டு கொண்டே இருப்பது போல நீங்கள் வித்து சக்தி கீழே வந்த வித்து சக்தியை, அதாவது உண்ணுகிற உணவு ரசம், ரத்தம், மாமிசம், கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலமா மாறுது இல்லையா? வித்து சக்தியா மாறினது உடல் செல்களிலே பரவி கீழே ஓடி வந்துருது. அதை அதை தரம் மாற்றி திரும்ப மூளையில் அப்சர்வ் பண்ணிடுறீங்க. மூளையை கொண்டு போய் செல்களில் பரவ விட்டுறீங்க. அதுக்கு மீண்டும் வித்து சக்தியா மாறாது. அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, தயிர்ல இருந்து வெண்ணெய் தான், தயிரும் ஒரு பகுதி தானே வெண்ணையா மாறிச்சு. வெண்ணெய் மீண்டும் தயிரா மாறுமா? நீங்க காயகல்பத்தில் இந்த விளக்கம் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. சொன்னாங்களா? இதுதான் ஓஜஸ் அலைன். இந்த பாடியில எடுத்துட்டீங்கன்னா திரும்ப லாஸ் ஆகாது. அது உங்களுடைய ஸ்டாக் ஆகி 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 தான் இருப்பு கட்டுவதுன்னு பேர். அது ரசாயன மாற்றம் அடையும், அமுத ரசமாக மாறும். அதான் மூளையில பீனியல் பாடியில இருந்து அதன் பிறகு அது உள்ளுக்குள்ள அப்படியே சுரக்க ஆரம்பிக்கும், ரத்தத்திலே கலந்துரும். நீங்க வித்து சக்தி மேல கொண்டு வர்றீங்கல்ல, மூளையில இருந்து பீனியல் பாடிக்கு வந்துருது இல்ல, அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா உங்க ரத்தத்துல கலக்குதுங்க. அதனாலதான் உங்களுக்கு உணவு குறைஞ்சு போகுது. காயகல்ப பயிற்சி பண்ண 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 அமுதமாக சாப்பிடாமலாம் இருக்காங்களே சில மகான்கள்லாம். சில காடுகள் எல்லாம் கூட தவம் பண்ணிட்டு இருப்பாங்க. திருவண்ணாமலையில கூட ஒருத்தர் இருக்கார், மலையில மேல அப்படியே உட்காந்துருப்பார். யாராவது ஏதாவது கொடுத்தா 2 கடலை கொட்டை சாப்பிடுவார், என்ன பால் கொடுத்தா 2 ஸ்பூன் சாப்பிடுவார். எத்தனையோ வருஷமா இருக்கிறார். அவர் பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்களேன், எந்த கெமிக்கல் எந்த டெஃபிஷியன்சியும் இருக்காது. ஏன்னா இந்த அமுத ரசமாக மாறிவிடுது. மாங்காய் பால் உண்டு மலை மேல் இருப்பவருக்கு தேங்காய் பால் எதுக்கடி. இந்த தேங்காய் பால்லாம் வேண்டாங்க, இந்த மாங்காய் பால் போ. இதுதான் அமுத ரசம். இந்த அதை கடையணும். பால் கடலை கடைஞ்சா இந்த அமுத ரசத்தை பற்றி இன்னும் சில நூல்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த எனக்கு சில அனுபவங்கள்லாம் உண்டு. அது அதனால நம்மள நான் உறுதியா சொல்றேன். இதை நீங்க வித்து சக்தி இருப்பு கட்ட 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 அதுவே அரும் மருந்தாக மாறும், அமுத ரசமாக மாறும். அப்ப என்ன ஆகும்னா, நீங்க உண்ணுகிற நீங்க உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம் இவைகளில் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா கூடி குறைஞ்சி முறை தவறி போச்சுன்னு வச்சுக்கோங்க. அல்லது கோள்கள் சஞ்சாரம், சுற்றுப்புற சூழல், சந்தர்ப்ப மோதல் காரணமா ஏதோ குழப்பம் வருதுன்னு வைங்க. இங்க ரசாயன குழப்பம் வரும் இல்லையா? உடனே இங்க அமுத ரசத்துல இருந்து அருமருந்தா இருக்குது பாருங்க, அங்க இருந்து இங்க ஏற்பட்ட குறைவை உடனே சரி பண்ணிடும். திஸ் இஸ் கால்ட் செல்ஃப் ஹீலிங் பவர். இதுதான் நம்ம காயக்கல்ப பயிற்சியினுடைய பெரிய சிறப்பு. இது நிறைய ஸ்டாக் பண்ண முடியும். இது ஸ்டாக் பண்ண பண்ண மேல் மூளை இயங்கும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன்,
இத்தனை ஜீவராசிகள் இனவிருத்தி பண்ணது இல்லையா? மனிதனை தவிர மீது எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒன்லி சீசன் இனவிருத்திக்கு. ஏன் சார் மனிதனுக்கு மட்டும் சீசன் இல்லை? ஏதாவது யோசனை பண்ணீங்களா? நோ சீசன். 80 வயசு 90 வயசுல கூட குழந்தை பெற்றுக்கிறான். ஏன்? அது ஏன் தெரியுமா? இந்த மனிதனுக்கு உற்பத்தி ஆகிற வித்து சக்தி இனவிருத்திக்காக மட்டும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த விந்துநாத சக்தி மனிதனுக்கு இறைவன் உண்டாக்கி வச்சிருக்கானே, இட்ஸ் நாட் மென்ட் ஃபார் ப்ரோஜனி அலோன், செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ்க்காக மட்டும் அல்ல.